ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சாதம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்தில் இஞ்சி சின்ன துண்டு சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 முந்திரியை சேர்த்துக்கிறேன் உடைச்சிட்டு. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். சாதத்தையும் இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூட்லேயே கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நல்லா சுட சுட பரிமாறினோம்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.